தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்தும் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்த சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய தஞ்சாவூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் காஞ்சி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் காமராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கண்ணன் OS மணியன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் MP சகோதரர் ஆர்கே பாரதி மோகன் அவர்களே, மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜமாணிக்கம் அவர்களே, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் MLA சகோதரர் CD சேகர் அவர்களே, திருச்சி புறநூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அறிவிச்சார் முன்னாள் MLA திரு ஆர் மனோகரன் அவர்களே, திருச்சி மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, திருச்சி புறநூர் மாவட்ட வைத்த கலாச்சார திரு லோகநாதன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு DN சிவகுமார் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் சேதுராமன் அவர்களே, கோயில் பொறுப்பு இணைச் செயலாளர் முன்னாள் MLA அண்ணன் திரு M ரத்னசாமி அவர்களே, கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு ரதிமீனா அவர்களே, கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு துரை திருநானம் அவர்களே, கும்பகோணம் மாநகராட்சி முன்னாள் MLA திரு ராமநாதன் அவர்களே, தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் MLA சகோதரர் திரு சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சக்கரை சுகுமார் அவர்களே, கக்கரை சுகுமார் அவர்களே, எல்லாம் ஒருவர் ரமேஷ் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தஞ்சாவூர். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். தற்போது தஞ்சையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தாவேக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அதாவது மேகதாது அணை பற்றி சம்பந்தமாக அந்த ஆர்ப்பாட்டமானது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தஞ்சாவூர் தபால் நிலையம் முன்பு தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்து வரும் சூழ்நிலை இதுக்கு தலைவர்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன என்றால் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில, ஆனால் தாவேக அரசு இந்த பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இதனை வலியுறுத்தியும் அதாவது கர்நாடகாவில் மேகதாது அருகே பார்த்தீங்கன்னா குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த தாவேக அரசு அழுத்தம் தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் தர வேண்டிய உரிய நீரை முறைப்படி பெறுவதற்கான தாவேக அரசு போதிய சட்டப்பூர்வம் மற்றும் அரசியல் அழுத்தங்களை மத்திய மாநில அரசு தரவினில் குற்றம் சாட்டி அந்த தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்ப கண்டன உரை ஆனது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன உரையில் பார்த்தீங்கன்னா அவர் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர தாவேக அரசு சட்டப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாது பிரச்சனையில் மாநில அரசு தலையிட்டு முறைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கண்டன உரையாற்றி வருகிறார் பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய அமைப்பினர் மற்றும் பல்வேறு அதிமுக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா.